வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். இங்கு ஒரு அட்டவணை வழங்கப்பட்டுள்ளது. 3 பாடங்கள் தரப்பட்டுள்ளன. இப்பொழுது நாங்கள் டோட்டல் மார்க்ஸை காணலாம். டோட்டல் மார்க்ஸ் கூட்டுவதற்கு சம் என்ற ஃபங்க்ஷன் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே ஃபார்முலா மெத்தடாக இருக்கட்டும் அல்லது ஃபங்க்ஷன் சேர்வுகளாக இருக்கட்டும், எது என்றாலும் முதலில் நாங்கள் சமன் அடையாளம் போட வேண்டும். சமன் அடையாளத்தை போட்ட பின்னர் SUM சம் என டைப் பண்ணி பிராக்கெட் போடுகின்றோம். அந்த பிராக்கெட்டினுள் இந்த ஒவ்வொரு எண்களையும் செலக்ட் பண்ணி விடுகின்றோம். இந்த கூட்ட வேண்டிய எண்கள் முழுவதுமாக செலக்ட் பண்ணப்படுகின்றது. இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுகின்றேன். இப்போது என்டர் கீயை பாவிக்கின்றேன். ரைட், இதற்குரிய விடை வந்துவிட்டது. நாங்கள் இன்னொரு மெத்தட்டும் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கமா போட்டு நாங்கள் எழுதலாம். இந்த கிளமுகவரியால் பிள்ளையால் தொடர்ச்சியாக செலக்ட் பண்ணும் போது ஆரம்ப கிளமுகவரிக்கும் இறுதி கிளமுகவரிக்கும் இடையில் ஒரு கோலோன் ஒன்று காணப்படுகின்றது. ஆனால் நாங்கள் இவ்வாறும் போடலாம். முதலாவது கிளமுகவரியை போட்டு கமா போட்டு அடுத்த கிளமுகவரிகளை கமா மூலம் பிரித்து கொள்ள முடியும். அவ்வாறு போட்டாலும் எங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகின்றது. இப்பொழுது நான் வழமையான முறையில் ஒரு மாணவருடைய டோட்டல் மார்க்ஸ் காணப்பட்டு உள்ளது. இப்ப அடுத்த டோட்டல் மார்க்ஸை காணுவதற்காக நான் நிரப்பு பிடியை பிடித்தபடி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுகின்றேன். ஆகவே ஏனைய மாணவர்களுக்கும் இந்த டோட்டல் மார்க்ஸ் இலகுவாக கணித்து கொள்ளக்கூடிய மாதிரி உள்ளது. இப்ப உதாரணத்துக்கு சுரேஷ் என்ற மாணவனுடைய டோட்டல் மார்க்ஸை நான் டபுள் கிளிக் பண்ணும்போது இவ்வாறு அமைகின்றது. அவருடைய 3 புள்ளிகளும் இங்கு கூட்டப்பட்டுள்ளது.